சுவாமிஜி, மேசராசிக்காரர்களுக்கு அந்த சனி பயிற்சி கொடுக்கும் 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? சனி பகவானை பொறுத்த வரைக்குமே மேசராசிக்காரர்களுக்கு இவர் பெருசா ஒன்றும் பண்ண போறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இவர் ஒன்றும் பண்ணாமல் இருந்தாலே நாங்கள் நல்லா இருப்போம். அதான் உண்மை. காரணம் என்னன்னா, இவர் 7.5 சனியா வர்றாரு பிருந்தா. இது ஒன்றும் மகிழ வேண்டிய ஒரு பெரிய விஷயம்னு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் இவர்கள் தந்த ஒரு சூப்பர் ஜாக்பாட்டே என்ன அப்படின்னா, அவர் வரட்டு சார், அவருக்கு வந்த மாதிரி அவ்வளவுதான். ஆனா நம்மள ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா, 7.5 சனிக்கு உலகத்திலே இந்த வரி விலக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல. அதாவது இந்த கவர்மெண்ட் மாறினா நகை கடன்லாம் வரி விலக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சனி உங்களுக்கு ஒரு விலக்கு தரார். என்ன விலக்கு அப்படின்னா, குருவினுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார் சனி பகவான். குருவினுடைய வீட்டிற்கு வந்த சனி பகவானுக்கு தோஷம் இல்லை. தோஷம் இல்லை. எப்பவுமே குருவினுடைய வீட்டுக்கு சனின்னு கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி. குருவினுடைய வீடு கோயில் மாதிரி. அப்ப கோயிலுக்கு வந்திருக்கார் சனி பகவான், அவருக்கு எந்த தோஷமும் இல்லை. அப்போ சனி பகவான் 12 வந்தாலுமே அது பெருசா ஒன்றும் பண்ண போறது இல்லை. இதுதான் ஜாக்பாட் நம்பர் 1. இது நிறைய பேர் சொல்றது இல்லை. 7.5 சனி வந்துருச்சு, ஆல் அவர் சுனாமி பாய்ஸ் வில் கம்மன், அவ்வளவுதான், எல்லாமே உலகம் அழிய போதுன்றாங்க. அதெல்லாம் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. 12ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு விரய சனியாக வருகிறார். இந்த விரய சனி என்ன செய்வார் அப்படின்னா, நீங்க தேவையில்லாம பண்ற செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுவார். என்ன கண்ட்ரோல் பண்ணுவார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவேன், நான் இதில் கேப் புக் பண்ணி தான் போவேன், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் மாற்றி சிம்பிளாக, நான் போன தடவையே சொன்ன மாதிரி, ஒய்ஃப் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, மதியானம் சும்மாரு, வந்ததுக்கப்புறம் ரசாதம் போடுவா சாப்பிடு, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பை மாற்றிக்குவீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலே பணத்தை சேவிங் பண்ணணுங்கிற எண்ணத்தில் போயிடுவீங்க. 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 2 பார்க்குறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி கொடுத்தா அவரோட ஸ்டைலே என்னன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பணத்தை செலவு பண்றதை குறைப்பார். அதான் அது பெரிய விஷயம். அடுத்து இந்த சனி முக்கியமா மேசராசிக்காரர்களுக்கு தருகின்ற ஜாக்பாட் நம்பர் 2 என்னன்னா, 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுதான் ஜாக்பாட் நம்பர் 2. என்ன ஜாக்பாட் என்றால், இந்த 6ஆம் இடம் என்பது கடன் பிருந்தா. வாழ்க்கையிலே யாருக்கெல்லாம் கடன் இல்லையோ அவர்கள் நிம்மதியா கால் நீட்டி தூங்கலாம். கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் உலகத்துல மக்களை என்ன பண்ணுது, நிம்மதியில்லாவே இருக்க விடாம பண்ணுது. 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கடன், வியாதி, கஷ்டம் போன்றவற்றிலிருந்து விடுபடுகிறீர்கள். அப்போ வியாதி, கடன், கஷ்டம், கடன் இல்லாத வாழ்க்கைக்கு உங்களுக்கு அது எப்படி? ரெகுலர் சேவிங்கை இன்க்ரீஸ் பண்ணுவார். சில பேர் எப்படி பண்ணுவீங்க, ஆர்டி பண்ணுவீங்க, ரெகுலர் எஸ்ஐபி அதை பண்ண வைப்பார். 30 நாளும் எஸ்ஐபி பண்றவங்கள பார்த்துருக்கேன். 2000 ரூபாய் தான் அவங்க அக்கௌண்ட்ல இருந்து கட் ஆகும். ஆனால் ஒரு மாசத்துல 60,000 வந்துருக்கும். திரும்பி பார்த்தா நான் நிறைய பேர்ட்டு சொல்லுவேன், உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைச்சா எஸ்ஐபியில் போடுங்க, அந்த மாதிரி சொல்லுவேன். இந்த மாதிரியான புதுமை சிந்தனைகள். இத்தனை நாள் இது தெரிஞ்சிருந்தா நம்ம எவ்வளவோ சேர்த்துருக்கலாங்கிற எண்ணம் இப்போதான் வரும். அதுக்கு என்னப்பா பண்றது? இது இப்போதான். இப்போ சனி பகவான் 9 பார்க்கறது ஜாக்பாட் நம்பர் 3 பிருந்தா. என்ன அப்படின்னா, இந்த 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் சனி பகவான். அப்போ நான் சும்மானா ஒரு விஷயத்த பண்ணேன், அது எங்கேயோ போயிடுச்சு. என் வாழ்க்கையில நான் சொன்ன விஷயங்களே, நிறைய விஷயங்களை நண்பர்கிட்ட சொல்லுவேன். இப்போ கூட சொன்னேன், பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு பிஸ்னஸை பிடிக்குதாங்கிறது தேவையே இல்லை. பிஸ்னஸ்க்கு உங்களை பிடிக்கணும், அதான் விஷயம். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் அந்த தொழிலுக்கு உங்களை பிடிச்சு போற ஒரு 2.5 வருஷமா இந்த வருஷம் தான் இருக்கும். தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களை அது கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிரும். அந்த ரீல்ஸை நான் விரும்பி விரும்பி பார்ப்பேன். ஒர்க் பண்ணுங்க, தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அங்கே உங்களை கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிரும். 12ஆம் இடத்தை சனி பகவான் 9ஐ பார்க்கிறார். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது வாழ்க்கை மாறுகிறது நண்பர்களே. ஜாக்பாட். அப்போ நிறைய பேர் ஜாக்பாட்னு என்ன நினைச்சுக்கிறீங்க? 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்போ எனக்கு லாட்ரி அடிச்சிருமா, அப்போ எனக்கு இது வந்துருமா? பெரிய லாட்ரியே என்னன்னு ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு வாய்ப்பை தேடி போறீங்க, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. அந்த வாய்ப்பு நமக்கே கிடைக்கும் போது அது கிடைக்கிற அலாதி இன்பம். நான் இதைத்தான் லைஃபோட டெஸ்டினியா வச்சிருந்தேன். அந்த டெஸ்டினி என் பக்கத்துல வந்துருச்சு போன்ற விஷயங்கள். ஸோ 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து விடுகிறது. ஸோ அப்போ மேஷராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சினால் அலாதி இன்பங்களை அடைப்பவர்கள். முதல் விஷயம். அடுத்த 2.5 வருஷம் என்ன ஆகும்? அடுத்த 2.5 வருஷம் சனி பகவான் மேஷத்துல போய் மறைஞ்சு போயிடுவார், நீச்சம் போயிடுவார். அடுத்த 2.5 வருஷம் அப்போ சனி பகவான் போகும்போது நல்லது பண்ணிட்டு தான் போவார். அது அவரோட குணம். முதல் 5 வருஷம் வறுத்தெடுப்பார், கடைசி 2.5 வருஷம் போகும்போது கொடுத்துட்டு போவார். அப்போ அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவ் தானா? அப்ப இந்த 7.5 வருஷத்துல 7.5 எதுக்கு தான் வருது? 7.5 டயர்ட் ஆகிற அளவுக்கு, டஃப் கொடுக்குற அளவுக்கு டஃபஸ்ட் பர்சன் யாருன்னா இந்த அகில உலகத்திலே மேசராசிக்காரர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. சுவாமிஜி, மேசராசிக்காரர்களுக்கு சனியை வெல்லும் ரகசியம்னா என்னன்னு? மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே சனி பகவான் மேசராசிக்காரர்களுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் பாதகாதிபதியாக அறியப்படுகிறார். பாதகாதிபதினா என்னன்னா, கெடுதலை மட்டுமே செய்பவன். இவனால நமக்கு ஒரு 10 பைசா கூட நல்லது இல்லை, நன்மையே நடக்க போறது இல்லை அப்படின்னா
அது மேஷராசிக்காரர்களுக்கு சனியை சொல்லலாம். ஏன்னா சரராசி 11 பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி சனி 12ஆம் இடத்திற்கு வருகிறார். அப்போ 12ஆம் இடத்திற்கு வருகிறார், 12 என்ன பண்ண போகிறார், அது தெளிவாக தெரியுது. அப்போ 12னா என்ன அப்படின்னா அயன சயன ஸ்தானம்னு அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இருந்தா, அயன சயன ஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருங்க, மத்தியானம் சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க, அல்லது ராத்திரி உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணிக்கிற ஒரு ஜோன், நீங்கள் கொஞ்சம் உங்களுக்காக ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் கொஞ்ச நேரமாவது நீங்கள் உங்கள் பணி அலுவல்கள்லாம் மறந்து ஓய்வு எடுக்கிறீங்க. அப்படிங்கிற அந்த ஓய்வுங்கிற இடம் தான் அந்த 12ஆம் இடம். இந்த ஓய்வுங்கிற இடத்துல சனி பகவான் வந்துட்டா ஓய்வே இல்லாமல் ஓடும் வண்டி. காலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சதுங்க, ராத்திரி 1 மணி ஆகி ஒன்றும் நிறுத்தவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த 12ஆம் இடத்துல வர்றது அந்த அயன சயன அப்படிங்கிறத கெடுக்கும். தூக்கம், ஒரு நிம்மதி, அதெல்லாத்தையும் கெடுக்கும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, உறக்கம் மட்டுமல்ல, 12ஆம் இடம் என்பது இன்பம், கேளிக்கை, சுற்றுலா. இதெல்லாம் நான்லாம் பக்கத்தில் இருக்கிற இங்கே இருக்கிற வலசரவாக்கத்துக்கு போய் 6 மாதம் ஆகுது. நான் எங்கேருந்து போய் நான் குற்றாலத்துக்கு போகிறது? எல்லாரும் இந்த தெருவில் இருக்கவங்களாம் டூருக்கு போகிறாங்க, நான் மட்டும் போகிறதே கிடையாது. அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த 7.5 சனி வரும்பொழுது உங்களுக்கு அந்த டூர் போகிறது, ஃபன் பண்ணுறது, முன்னெல்லாம் ஜாலியாக போவோம், படத்துக்கு போவோம், அது எல்லாத்தையும் கட் பண்ணிடுவார். இந்த சனியை வெல்லும் வழிங்கிறதா தான். இந்த பாதகாதிபதி 12ல் மட்டும் வரவே கூடாது. 12 வந்தால் சிந்தனைன்னு பேர். இந்த சிந்தனையை அப்படியே இது நடந்துருமோ, இது நடக்குமோ, இது நடக்காதோ, இல்லூஷன் அப்படிங்கிறது. சார் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க பிருந்தா, த இமேஜினரி ஃபியர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் த ரியல் ஃபியர்ஸ். உண்மையிலேயே பிரச்சனை என்னமோ இவ்வளோ தான், நீங்கள் கற்பனை பண்ணி வச்சிருக்கிறது இவ்வளோ. ஸோ அதெல்லாத்தையும் அதிகம் பண்ணுவார். இப்போது இது ஜெயிக்கும் வழி, இப்போது இந்த 12ஆம் இடத்து சனி பகவானை ஜெயிக்கும் வழி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த 12ஆம் இடத்து சனியை மேஷராசிக்காரர்கள் எப்படி வின் பண்ணலான்னா, இவர்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன அப்படின்னா ஆஞ்சநேய வழிபாடு தான். மேஷராசிக்காரர் கண்கண்ட பரிகாரம் என்ன அப்படின்னா, வடமாலை சாத்துறது, வெத்தலை சாத்துறது, இதெல்லாம் தாண்டி செந்தூர காப்புன்னு ஒரு காப்பு இருக்குது. அது நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் தெரியாது. அந்த செந்தூர காப்பு சாற்றி வழிபடுதல். இப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார், சீதாதேவியை போய் பார்க்க போகிறார். அப்போ சீதாதேவி என்ன பண்ணுறார், அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி ராமர் வந்துட்டுருக்கார், உங்கள் பிரச்சனைலாம் சரியாக போகுதுன்னு. சீதாதேவி ரொம்ப சந்தோஷமாக ஆஞ்சநேயரோட தலையை அப்படி தடவி சுந்தரரே அப்படின்னு சொல்லி கொஞ்சரா. அதாவது அம்மா ஸ்தானத்தில் தன் மகனாக வரித்து, சுந்தரரேன்னா அழகானேன்னு அர்த்தம். அந்த குரங்க போய் இப்படி கொஞ்சரா, அழகனேன்னு அர்த்தம். அவருக்கு தலகால் புரியல இந்த ஆஞ்சநேயருக்கு. அம்மா நம்ம அழகான்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அந்த பூமியில் புரண்டு புரண்டு அப்படி குதிக்கிறார் குரங்கு. அதெல்லாம் அந்த செந்தூரமெல்லாம் உடம்புல படுது, அவளோட உடம்புல. அப்படி பட்டதுனால வந்த காப்பு செந்தூர காப்புன்னு பேர். இந்த செந்தூர காப்பு சாற்றி வழிபட்டால் ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது சனி பகவானுடைய பிடைகள் மேஷ ராசிக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது கண்கண்ட பரிகாரம். மேஷம் என்பது என்ன அப்படின்னாலே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி என்பதால் இது ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி பெரும்பாலும் சனியை வெல்லும் வழி என்ன அப்படின்னா, மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே அன்னதானத்தில் நிறைய பிரியம் கொண்டவர்கள். இவர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறார்களோ, முக்கியமாக எள்ளு சாதம் நிறைய படைத்து பித்ருக்களுக்கு மாதிரியான ஃபனரல்ஸ் ஈடுபடுங்க. நிறைய ஃபனரல்ஸ் ஈடுபட இவர்களுக்கு புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க, சனியோட பீரியடில் நிறைய ஃபனரல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சனினாலே மயான பூமி அதெல்லாம் பொருள். ஸோ மேஷராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு வெல்லும் வழி அப்படின்னு பார்த்தா they can go to செந்தூர காப்பு. இப்போது சனிப்பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லுகிறார். சந்தோஷம். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு கரெக்டாக 11ஆம் இடத்துல பிருந்தா. இந்த 11ஆம் இடம் என்பது என்னென்னா பாதகாதிபதியுடைய வீடு. பாதகாதிபதி அப்படின்னா என்ன, மேஷராசிக்காரர்களுக்கு 11 கூடைவன் எந்த ஜென்மத்திலையும் எதுவுமே நல்லதே பண்ண மாட்டான். காரணம் என்ன அப்படின்னா, சரராசி பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி வீட்டில் சனி போகும்போது சனியும் அந்த பாதகாதிபதி வேலையை தான் செய்வார். எனும்போது 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது அந்த சனி பகவான் என்ன பண்ணுறார், இப்போ 11ஆம் இடத்துலேருந்து கஷ்டம், வியாதி, கடன் எல்லாம் கொடுத்துட்டுருந்தார். 11ஆம் இடத்துல ஆட்சி வேறு. இந்த பாதகாதிபதி மேஷராசிக்காரங்களுக்கு சும்மா 11 வந்தாலே பிரச்சனை. இதில் ஆட்சி பெற்ற சனிங்கிறதுனால என்ன ஆகும், எங்கடா மேஷராசி கண்டுபிடிச்சி டார்ச்சர் பண்ணியிருப்பார். அந்த மாதிரிலாம் சில பேருக்கு வேலை போயிருக்கும். கடந்த 2.5 வருஷத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் நல்லது நடக்குது அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சதான் உண்டு. வேலை போயிருக்கும். 6 தடவை சில பேருக்கு தொழில் தடைகள்,
காத்தடிக்க அதுவும் மாவு விற்க போனேன் காத்தடிச்சது, உப்பு வைக்க போனேன் மழை பெஞ்சுது, அந்த மாதிரி தான். ஸோ தொடர்ந்து வெறும் இதாகவே நடந்துட்டுருக்கு, நெகட்டிவான விஷயங்களாகவே நடந்துட்டுருக்குன்னு வருத்தப்படுற உங்களுக்கு நல்ல காலம் வந்தாச்சு. நல்ல நேரம் வந்ததால தான் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் பார்க்குறீங்க. நல்ல நேரம் வந்ததால தான் என்ன பார்க்குறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு இதில் என்ன பெரிய விசேஷம். சனி 11ஆம் இடத்துல 12ல் வந்தால் 7.5 சனி தொடக்கம்னு அர்த்தம். 7.5 சனி தொடக்கங்கிறத ஒரு வெற்றி விழாவாக கொண்டாட முடியும் என்றால் கரெக்டு தான், நியாயம். 12ஆம் இடம் என்பது யாருடைய வீடு? மேசராசிக்காரங்களுக்கு பிருந்தா இந்த 7.5 சனி வந்ததை இல்லைன்னு நினச்சிக்கலாம். ஏன் இல்லை? ஜோதிட சாஸ்திரத்தை ரொம்ப ஆழமாக படித்தா என்ன ஆகும்னா, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருப்பதால் குரு வீட்டில் இருக்கிற எந்த கிரகத்திற்கும் தோஷம் இல்லை. அது ஃபஸ்ட்டு. எந்த கிரகத்துக்கும் தோஷம் கிடையாது. அது எப்பேற்பட்ட செவ்வாய் தோஷம் சொல்கிறோம் நம்ம ஜாதகத்தில், அவங்களுக்கு கூட குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தால் தோஷம் கிடையாது. அந்த மாதிரி குருவுடைய வீட்டில் இருந்தா, அந்த மாதிரி சனி குருவுடைய வீட்டில் இருந்தாலும் தோஷம் கிடையாது. ஸோ முதல் 2 வருஷம் லீவு. அது சனி பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஹீஸ் மை பாய் அப்படிங்கிற, ஏன்னா குருவோட வீட்டில் இருக்கான். ஓகே, தேங்க்யூ. அடுத்து சனி என்ன பண்ணுவார்? 2028 மேஷத்துக்கே வருவார். வந்தால் மேஷத்தில் சனி நீச்சம். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் சனி உங்கள் ராசியில் தான் நீச்சம் பெறுகிறார். ஆனாலுப்பட்ட சனியே நீச்சமாகிறார். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். இப்போ நான் மேஷக்காரங்களை பார்த்தா பயப்படுறேன், சனி பார்த்து பயப்படல. சனிக்கே டஃப்பு கொடுத்து உங்கள்கிட்ட வந்து நீச்சமாகறாருன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். ஸோ அப்போ அங்கே நீச்சமாகிறார். அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் இருந்தால், போகும் பொழுது சனி பகவான் கொடுத்து விட்டு செல்வார். அது அவருடைய பழக்கம். இப்போது நம்ம தம்பியை ஒரு போட்டு வறுத்து எடுக்கிறேன், போகும்போதே சரி ஒரு ரொம்ப திட்டேன் இந்த வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருவார். போ ஜாலியாக இருப்போ அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ நாள் டார்ச்சர் பண்ணதுக்கு பரிசா, ஏயா நீ இவ்வளோ நல்லவனாக இருக்க, அப்புறம் ஏன் அப்படி வருத்தெடுத்த? காரணம் ஒரே ஒரு விஷயந்தான். 12ஆம் இடத்துல குரு பகவான் இந்த சனி வந்தால் 10 வருஷமாக அவங்க கூடவே இருந்திருப்பான் பிருந்தா. 10 வருஷமாக. அவன் தான் துரோகின்னு உங்களுக்கு தெரியாது. வந்த 10 நாளில் தூக்கி வெளியே போடுவார். இந்த பார் இவன் தான் எப்படி தூக்கி போய் வந்தான் துரோகி, உனக்கு எதிராக செயல்படுறவன் வந்தான் பார். ஆச்சரியப்படுவீங்க மேசராசிக்காரர்கள். அதனால் மேசராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே இந்த சனி பயிற்சி சுமூகமாகத்தான் இருக்கும். அவங்களுடைய பணவரவு எப்படி இருக்கும்? இல்ல படிப்பு, அதாவது குழந்தைகளா இருக்கும்போது அவங்களுடைய படிப்புகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்? பணவரவுன்னு பார்க்கும்போது 12ஆம் இடத்து சனி பகவான் வந்து 12, 1, 2 2ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டாக சனிக்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரியே இருக்குது. காரணம் என்னென்னா, ஏதோ எந்த பியூஸை ஃபஸ்ட்டு பிடுங்க போகிறோன்னா அதை தான் நீங்கள் கேள்வியாகவே கேட்டிருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. குழந்தைகளோட படிப்பு தான் மட்டுப்படும். காரணம் என்ன? 2ஆம் இடம் ஆகப்பட்ட தனஸ்தானம். அது வயது இப்போ நம்ம வேலைக்கு போகிறவங்களுக்கு தனஸ்தானம், படிக்கிற பசங்களுக்கு படிப்பை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். எண்ணங்கள் ஒரு இடமா இருக்காது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. வண்ணதாசன் சொல்லுகிறார், எதுவும் கெட்டு போய்விடவில்லை, இப்பொழுது நினைத்தால் கூட உலகத்தின் மிகப்பெரிய உயரத்திற்கு நீங்கள் செல்ல முடியுங்கிறார். ஃபோக்கஸ் பண்ணால் இப்போ கூட ஜெயிக்கலாம். ஆனால் சனி அந்த ஃபோக்கஸை பண்ண விட மாட்டான். அதான் ப்ராப்ளம். 12இல் இருப்பவன் 12, 1, 2 பார்த்து விடுகிறான். 2ங்கிறது படிப்பு. ஸோ படிக்கிற பசங்க, சில பேருக்கு மனன குறைபாடு, படித்தா ஒப்பிக்க தெரியாது. சில பேருக்கு வந்து நினைவுத்திறன் குறைபாடு, அதெல்லாம் வல்லாரை மாத்திரைக்கு திரும்பவும் வேலையா. ஆமாம். ஸோ அந்த மாதிரி 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக 6 பார்க்குறார். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 12ஆம் இடத்துல இருந்து 6 பார்க்கும் பொழுது விபரீத ராஜயோகம் ஒரு கூட்டாய் கடன் தீர்ந்துடும். அது எப்படி தீர்ந்து தெரியுமா? சனி ஸ்டைலில் தீரும் இருந்தா. சனி ஸ்டைல் ஒரு பதிவு ஒன்று வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். யாரோ ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார். உங்களை ஒரு செகண்டில் மோட்டிவேட் பண்ண என்னால் முடியும். எப்படி? உங்களை யார் அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்கள ஒரு நிமிஷம் நினச்சிக்கோங்க, ஒரு செகண்டில் மோட்டிவேட் ஆயிடுவீங்க. அதே தான். உன் முன்னாடி என்ன எழுதி வச்சுக்கோ, உன் முன்னாடி நான் வளர்ந்து காட்டலை பார்த்துக்கலாம்டா. நான் என்ன சொல்லுவேன்ல, அவன் உண்மையிலேயே இந்த 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 பரம்பரையில் பிறந்திருந்த ஆளாக இருந்தா, உண்மையிலேயே நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா ஜெயிச்சு காட்டுறேன்டா, எங்கள் அப்பா பேரை காப்பாற்றுறேன்டா, அந்த மாதிரிலாம் சொல்லுவேன்ல. அந்த மாதிரி 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு என்ன பெரிய கடன், இவ்வளோ கடனை வச்சுருக்கீங்க என்ன பெரிய அப்படின்னு ஏதாவது சொல்லணுன்னா உங்களுக்கு ஒரு வெறி வந்துடும். பாரு சக்தி கொடு, அந்த மாதிரி இறைவா, அந்த மாதிரி திடீர்னு என்ன இன்னும் இப்படி மாறிட்டீங்க, உங்கள் கேரக்டர்லாம் மாறி, லைஃப் ஸ்டைல்லாம் மாறி, அப்படி தலைகளாக மாறி கடனில் அடைக்க தொடங்கிடுறீங்க. மேசராசிக்காரர்கள் கடன் அடைய போகிறது. முக்கியமாக மேஷராசிக்காரர்களுக்கு என்ன சார் தனப்பிராப்தியை சனி பார்க்குறாங்க, கடன் அடையுங்கிறீங்க, என்ன இதில் ஒரு லாஜிக்கே இல்லையே. தனப்பிராப்தியை பார்க்கறது எதுக்கு? வெட்டி செலவு பண்ணாமல் இருக்க.
6ஆம் இடத்தை பார்க்கறது எதுக்கு? அது அத்தனையும் சேவிங்ஸாக மாற்றி விடுறதுக்கு. ஸோ சனி உங்களுக்கு ஒரு வரம் தருகிறார் நண்பர்களே. என்ன வரம்? இனி பாக்கெட்டில் வர்ற ஒரு காசும் எங்கே போய் விழணும்? கரெக்டாக பேங்க்கில் போய் சேவிங்ஸில் விழணுமே தவிர வேஸ்ட்டாக போகக்கூடாது. அதுதான் மேசராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பிரமாதம். இப்போ இந்த 7.5 சனியால பாதிக்கப்படுறவங்க எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணா நல்லா இருக்கும்? 7 சனியால் பாதிக்கப்படுறவங்க லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆளு மேசராசிக்காரங்க தான். அடுத்து கும்பம் இருக்குது, மீனம் இருக்குது, அது அப்புறம் வரலாம். இவங்க பெரும்பாலும் ஆஞ்சநேய வழிபாடு செய்ய வேண்டும். அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபிக்ஷமக வந்தேலங்கா பயங்கரம். அதில் வரும் முன்னொரு காலத்தில் இதெல்லாம் வார்த்தையாக சொல்லிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் MP3 யாராக இருந்தாலும் MP3 போட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். வாய் விட்டு சொல்லணும். ஜெய் மாருதி ஆஞ்சநேயாய நமஹ சொல்லணும். ஆஞ்சநேயரை பிடிக்கணும், வடமாலை சாத்தணும், வெற்றிலை மாலை வாங்கி ஆஞ்சநேயருக்கு சாட்டுருங்க, வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. சார், மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி குறித்து 100க்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி பயிற்சிக்கான மார்க்குன்னு பார்த்தா ஒரு 85லேருந்து 88. 1000 தான் இருந்தாலும் சனி பகவான் சில்ட்ரன் ஆஃப் ஸ்னேக் பின்னாடி உட்காந்துருக்கான் 12ல். அதனால என்ன வேணா செய்வான். அதனால 88 மார்க் ஓகே.